நெல்லை மாவட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். பராமரிப்புல அது மட்டும் இல்ல, மதுரை மாநகராட்சியில வரி வருவாயில 200 கோடி ஊழல் யாரு கண்டுபிடிச்சது? திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சது. வேற எதிர்கட்சி சொல்லல, அவர்களே கண்டுபிடிச்சு அந்த மேயர் ராஜினாமா பண்ணிட்டார். மேயருடைய கணவர் அவரை அரஸ்ட் பண்ணி சிறையில் இருந்து வெளியில் ஜாமீன்ல வந்துட்டார். 4 மண்டல குழு ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னென்ன வரி? ஆட்டுக்கு வரி, மாட்டுக்கு வரி, குதிரைக்கு வரி, பன்னிக்கு கூட வரி போட்டாங்க. பன்னிக்கு போட்ட வரியிலும் ஊழல் செய்கிற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு கேவலம்! இங்க திருநெல்வேலியில பங்கு பிரிப்பதில் கவுன்சிலுக்கும் மேயருக்கும் சண்டைன்னு எனக்கு தகவல் கிடைச்சது. மேயர் கூட்டத்துக்கு வந்தா, மேயர் கூட்டத்துக்கு வந்தா கவுன்சில் வரதில்ல, கவுன்சிலருக்கு வந்தா மேயர் வரதில்ல. எப்படி மக்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற முடியும்? எவ்வளவு மோசமா! இங்கதான் அப்படின்னா திண்டுக்கல்ல அங்க மாநகராட்சியில் 4.5 கோடி ஊழல், அங்க கோயம்புத்தூர்ல பிரச்சனை, காஞ்சிபுரத்தில் பிரச்சனை. இப்படி மாநகராட்சி எல்லாம் எல்லாமே வரி வருவாயில மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. மீண்டும் அதிமுக ஆட்சி மனதுடன் இதை சட்ட நீதியாக கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அதோட இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கனிம வள கொள்ளை பட்டு ஜோரா நடக்குது. எங்க ஆட்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் வேலையாகல. அரசு அதிகாரிகளே தூண்டுதலா இருக்கிறாங்க, யாரையும் கண்டுக்கல. இன்றைக்கு தமிழகத்தில் தென்காசி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகமா கனிம விலை கொள்ளை நடைபெற்றிருக்குது. அதிமுக ஆட்சிக்கு வருவது கனிம விலை கொள்ளையை கண்டுபிடித்து சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கு. கஞ்சா விற்காத இடமே இல்லை. உண்மைதானுங்க? தமிழகத்தில் எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா தாராளமா கிடைக்குது. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. இந்த கஞ்சா விற்பனையினால மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதுக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை தமிழகத்தில் பார்க்கப்படுது. நான் பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசினேன். திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த கஞ்சா விற்பனை தடுத்து நிறுத்துங்க. இது மக்களை மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிரும், மாணவர்கள், இளைஞர்கள் சீரழிந்து விடுவார்கள் என்று பலமுறை எச்சரிக்கை விடுத்த, பேட்டி தொலைக்காட்சியில் கொடுத்த, பத்திரிகையின் வாயிலா அறிக்கை கொடுத்த ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்தா 3 மாதத்தில் இந்த போதை நடமாட்டத்தை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். சட்டத்தின் ஆட்சி நடக்கப்படும். அப்படித்தான் நாங்க ஆட்சி புரிஞ்சோம். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சியில நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் வேதனைக்குரிய ஒரு விஷயம், 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் பள்ளியிலே மது அருந்தக்கூடிய காட்சி தொலைக்காட்சியிலே பார்த்தோம். எவ்வளவு வேதனை! பெற்ற தாய்க்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பிள்ளைகளை எதற்கு அனுப்புறோம்? நல்ல கல்வி கிடைத்து, ஒழுக்கம் கிடைத்து, அவருடைய வாழ்க்கை மேம்பாடு அடைய வேண்டும் என்று கல்வி கற்பதற்காக கல்விக்கூடத்துக்கு அனுப்பிச்சா, இந்த கேடுகட்ட ஆட்சியில 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் மது அருந்துகிறான் சொன்னா இந்த ஆட்சியினுடைய அவலம் எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். சாதாரண விஷயம் இல்லைங்க. நாம் பெற்ற பிள்ளைகள், நம்முடைய செல்வமே அதுதான். இன்றைக்கு நம்முடைய குழந்தையை இன்றைக்கு எல்லாம் எப்படி எல்லாம் கனவு கண்டு வளர்க்கின்றோம். அப்படிப்பட்ட குழந்தைகள் இன்றைக்கு நம் கண் முன்னே சீரழிகின்ற ஆட்சி தொடர வேண்டுமா? அது மட்டுமல்ல, சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. அதற்கு உதாரணம் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஜெயக்குமார் என்ற காங்கிரஸ் மாவட்ட தலைவர் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குதா? ஆக ஒரு திறமையற்ற அரசாங்கம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஒரு மாவட்ட தலைவரே எரித்து கொல்லப்பட்டிருக்கின்ற சொன்னால் நாட்டு மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது? அது மட்டுமல்ல, சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை தமிழகத்தால் நிலவிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுங்களா? இன்றைக்கு போக்சோ சட்டம் 6999 என்று சமூகத்துறை அமைச்சர் தெரிவிக்கிறார்.
அப்படி 6999 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதுக்கு அதுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையா பேசுறாங்கன்னா 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற ஆட்சி தேவையா? ஆக சட்ட ஒழுங்கை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் இன்றைக்கு போதை ஆசாமிகள் காவலர்களை எகிரி எகிரி அடிக்கிறான். போதை ஆசாமிகள் காவலர்களை எகிரி எகிரி அடிக்கிறான். இன்றைக்கு குற்றச்செயல் அதிகரிப்புக்கு காரணமே இந்த போதை ஆசாமிகள் தான்.